இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ விதமான ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்கு. ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அகமதாபாத்தில் நடந்த ஒரு கலாச்சாரமான கோயில் நவராத்திரி திருவிழாவுக்கு ஆண்கள் சேலை கட்டி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் பெரிய வைரலாக பேசப்படுது. என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவிலும் சரி, உலகத்துலையும் சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. ஒவ்வொரு கோயில் திருவிழாவும் ஒரு மாதிரி நடக்கும். இந்தியாவை எடுத்துக்கங்களேன், இந்தியாவுக்குள்ள வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனி விதமான நவராத்திரியில இருந்து கோயில் திருவிழா வரைக்கும் வித்தியாசமா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வித்தியாசமா இருக்கும். இப்போ சவுத்து பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள கோயில் திருவிழாக்கள் வித்தியாசமா இருக்கும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெயின் சிட்டியில, ஈரோடு, திருப்பூர் அந்த லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள கோயில் கொடைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம பக்கத்துல வந்து இப்போ மதுரை, சிவகங்கை, ராம்நாடு இந்த லைன்ல வந்து கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி போயிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நாகர்கோவில் அந்த லைன் போயிட்டோம் அப்படின்னா கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பேர்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமான சடங்குகள், சமுதாயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி வித்தியாசமா எங்கே நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் நடக்கும். இப்போ நடந்த இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் வைரலாகவும் பல பேர் வித்தியாசமா ஒரு கண்ணோட்டத்தை ஈர்த்திருக்கு இன்ஸ்டாவோட இந்த வைரல் வீடியோல. அகமதாபாத்தில் ஒரு கோயில் திருவிழா, நவராத்திரி கோயில் திருவிழாம் போது ஆண்கள் சேலை கட்டி டான்ஸ் ஆடுவாங்களாமா. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாது மாதா கருப்பா நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த திருவிழாவோட பேரு. அந்த ஆண்கள் சேலை கட்டி டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் வைரலாகவும் பேசப்படுது. இந்த மாதா கோயில் வந்து பழைய காலத்து புராணத்துல இருந்து எடுத்து பாரம்பரியமா வந்து இந்த நடனம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நடனம் ஆடுறதுனால நமக்கு பிடிச்ச தீமைகள் விலகும், நமக்கு பிடிச்ச இந்த கெட்டது, அப்புறம் நமக்கு கிரகங்கள் இருந்ததுன்னா விலகும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம குடும்பத்தையும் நம்ம தலைமுறையும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சடங்குலாம் நம்புறாங்க. ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சேலை கட்டி இந்த கோயிலை சுத்தி நடனம் ஆடிட்டு வருவாங்களாமா, அந்த இசைக்கு ஏத்த. இப்போ நம்ம சைட்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கும்மி கொட்டுவாங்கல்ல, இசைக்கு ஏற்ற மாதிரி கும்மி கொட்டுவாங்க. அது அங்க வந்து கும்மி கொட்டுறதுலே கொஞ்சம் வேற பேர். கிட்டத்தட்ட கும்மி கொட்டுறதும் இந்த அகமதாபாத்தில் கற்பா அப்படிங்கிற நடனமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் சேலை கட்டி டான்ஸ் ஆடுறாங்க, கும்மி கொட்டுற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம லேடிஸும் கும்மி கொட்டுவாங்க, ஜென்ஸும் கும்மி கொட்டுவாங்க. ஆனால் அங்கே வந்து மெயினாக வந்து லேடிஸ் சேலை கட்டி ஆடுறது கிடையாது, ஆண்கள் மட்டும் தான் சேலை கட்டி ஆடுறாங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டால வைரல் வந்து பல பேர் பார்க்கப்படுறதுக்கு பல பேர் வந்து நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பல புராணங்கள் நடக்குது, பல சமுதாய சாஸ்திரங்களை இன்னமும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், இன்னமும் நம்ம கொண்டு வரோம், இதை மறக்கக்கூடாது, இதை கண்டினியூ பண்ணணும், அவங்க சார்ந்த சமுதாயத்தை அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் இன்ஸ்டால கருத்துக்களை சொல்லி வராங்க. இது வந்து மெயினாக வந்து சமுதாயத்தை நடத்துறாங்க அப்படின்னு நவராத்திரி வருஷத்துக்கு நடத்துவாங்களாமா. இது நடத்துறதுனால மெயினாக வந்து இந்த ஒரு மாதா, சாது மாதா, இந்த மாதாக்கு இந்த நடனம் பண்றதுனால மாதாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள நல்லா இந்த மக்களையும் சரி, அந்த டான்ஸ் ஆடுறவங்களையும் சரி நல்லா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி, நல்ல குடும்பத்தை நிலைமையை கொண்டு வரும், பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி முழுசா நம்புறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இந்தியாவில் வித்தியாசமான ஒரு சமுதாய சடங்குகள் நடந்தது. ரீசெண்டாக நான் யூடியூப்ல சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ராஜஸ்தானில் நடந்த பாம்போட ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை பற்றி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து வாங்க. அந்த ராஜஸ்தானை பொறுத்தளவுல அந்த பாம்பு வந்து 2 பாம்பு 3 பாம்பு கூட அந்த காலத்துல வந்து சாமி விட்டு போவாங்களாமா. இப்போ அதே மாதிரி பழக்க வழக்கம் வேற மாதிரி போய் இந்த பாம்பு அந்த விலங்குகளை வந்து ஷோ காமிச்சு நல்லா பெஸ்ட்டாக கொண்டு வரவங்களுக்கு பிரைஸு, மணி பிரைஸ் அந்த மாதிரிலாம் பணம் எல்லாம் கொடுக்குறாங்க சொல்லி நியூஸ்ல ஸ்டேட்டஸாக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான சடங்குகள் இருக்கு. இந்த பதிவு இடையில இப்போ நேற்று போட்ட இந்த பதிவு இன்ஸ்டால பெரிய வைரலாகும். பல பேர் கருத்துக்களை, பாசிட்டிவான கருத்துக்கள், அந்த மாதிரி ஒரு அந்த வீடியோ வந்து ஈர்த்திருக்கு எல்லாரையும். அவங்க சமுதாயத்தை யாரும் மறக்கக்கூடாது, கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வயலான நியூஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.